இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் வலியுறுத்தியுள்ளார். காசா பகுதியில் ஹமாஸ் இஸ்ரேல் இடையே பல மாதங்களாக மோதல் தொடர்கிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளுங்கள், பயண கைதிகளை திரும்ப பெறுங்கள் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சில நாட்களுக்கு முன்னர் அடுத்த வாரத்திற்குள் காசாவில் ஒப்பந்தம் ஏற்படக்கூடும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இஸ்ரேல் நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டுக்காக விசாரணை வளையத்தில் இருக்கும் நெதன்யாகுவுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து விமர்சித்த டொனால்ட் ட்ரம்ப், நெதன்யாகு இப்போது ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அதில் பணைய கைதிகளை திரும்ப பெறுவதும் அடங்கும். இஸ்ரேலிய பிரதமரை எதற்கும் இல்லாமல் நாள் முழுவதும் நீதிமன்றத்தில் உட்கார வைப்பது எப்படி சாத்தியம் என்று கூறியிருந்தார். இதற்கிடையே நெதன்யாகு அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் நோக்கத்தோடு கூட இருக்கலாம் என்று கூறப்படுகிறது.